வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஜி மகேந்திரன். ஒய்ஜி மகேந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் நம் கண் முன்னால் வந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக தமிழக மக்களிடையே தன்னை பதிவு செய்து கொண்டவர் தான் இந்த ஒய்ஜி மகேந்திரன். இவர் 1950ஆம் வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பார்த்தசாரதி ராஜலட்சுமி தம்பதிக்கு மகனாக சென்னையில் பிறந்தவர். அவருடைய அப்பா நல்ல ஒரு நாடக நடிகர். அடுத்து பல நாடகங்களை போட்டிருக்கிறார். அதே மாதிரி இவரும் அந்த நாடகத்தின் மீது பயங்கரமான பற்றுதல் கொண்டவரை மாறிட்டாரு. நிறைய நாடகங்கள்ல இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. நாடகங்கள் நடித்து கொண்டு இருந்தவர் நாடகங்களுக்கான கதைகளை எழுத ஆரம்பித்தார். நாடகத்தை இயக்குவதற்கு தயாரானார். பல நாடகங்களை போட்டு பெரும் பரபரப்பை உண்டு பண்ணி இவர் ஒரு சிறந்த இயக்குனராகவும் நாடக இயக்குனராகவும் தன்னை பதிவு செய்து கொண்டார். அது மட்டும் இல்ல, இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு இருந்தது. அதற்கான வாய்ப்பும் கூடி வந்தது. பாலச்சந்தர் அவர்களால் நவகிரகம் என்ற படத்திலே அறிமுகம் செய்யப்பட்டார். தமிழ் படம் நவகிரகம் பாலச்சந்தர் மூலியமா தமிழ் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு. நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் எல்லாம் இவர் கதாநாயகனா நடிச்சதுங்கிறது 1-2 படங்கள் தான். மற்ற எல்லாமே குணச்சித்திர வேடங்களும் நகைச்சுவை வேடங்களுமே இவருக்கு அதிகமாக வழங்கப்பட்டது. இவர் சிவாஜி கணேசன் கூட, ரஜினிகாந்த், கமலஹாசன், ஜெய்சங்கர், ஸ்ரீகாந்த், இப்படி எல்லா நடிகர்களோடு இப்ப தற்சமயத்தில் தனுஷ், விஜய் இவர்களோடலாம் சேர்ந்து இவர் நடிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இன்றையும் நடித்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கார். அவரோட சேர்ந்து பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படத்தில் இவரே கதாநாயகனா பண்ணியிருப்பார். அப்புறம் மிருதங்க சக்கரவர்த்திங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் சிவாஜி கணேசன் கூட நிறைய படங்கள் சிவாஜி கூட நடிச்சிருக்கார். கிரகப்பிரவேசம், நிறைய படம் இவரோட சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ படங்கள் சிவாஜியோட நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட போக்கிரி ராஜா, இது மாதிரி நகைச்சுவை படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமலஹாசனோட சகலகலா வல்லவன், இது போன்ற நிறைய படங்கள் நகைச்சுவை பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா நடிகர்களோடும் இணைந்து நடித்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் தமிழ்ல மட்டும் ஒரு 200 படங்களை தாண்டி நடிச்சிருக்கிறாரு. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காரு. தெலுங்குல ஒரு 20 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. இப்படி தோராயமா ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு 250 படங்களை தாண்டி நடிச்சிருக்கிறார். படங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நாடகங்கள் ஒரு 12 நாடகங்களை உருவாக்கி நாடகங்கள் நடத்திருக்கார். ஒவ்வொரு நாடகத்தையும் பல முறை அரங்கேற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சீரியல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு 20 சீரியலுக்கு நடிச்சிருக்காரு. டிவி சீரியல் விஜய் டிவியில, சன் டிவியில, ஜெயா டிவியில சொல்லிட்டு எல்லா சேனல்லையுமே ஒரு 20 சீரியல்கள் மேலே நடிச்சிருக்கிறார். இப்படி சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. அப்புறம் வலைதளங்கள்ல வர அந்த வெப் சீரியல் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு 4 வெப் சீரியல் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இவர் டப்பிங் ஆர்டிஸ்ட், நிறைய நடிகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துருக்கிறாரு. இப்படி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும், நாடக நடிகராகவும், திரைப்பட நடிகராகவும், திரைப்பட நடிகரிலேயே குணச்சித்திர நடிகராகவும், அடுத்து நகைச்சுவை நடிகராகவும், கதாநாயகனாகவும் பலவிதமாக நடித்தவர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அவர் நல்ல ஒரு குணச்சித்திர வேடத்தில் இப்ப சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, பைரவான்னு ஒரு படம். அதில் அற்புதமாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி சிம்பு நடித்த படம், அதில் பார்த்தீங்கன்னா மாநாடுன்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் நடிச்சிருப்பாரு. அதையும் ஒரு அற்புதமான நடிப்பு அவர் நடிச்சிருப்பாரு. இப்படி தொடர்ந்து இன்றும் சிறப்பான ஒரு நடிகராக நடித்து கொண்டிருக்கின்றார். அதே போல் சமூக தொண்டுகளும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே போல் அவர் நாடகத்தை இன்னும் விடலை. இன்னும் நிறைய நாடகங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறார். எல்லா அரங்கங்களிலும் இவருடைய நாடகங்கள் அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது.
நாடகங்களையும் காப்பாற்றிக் கொண்டு சினிமாவிலும் நடித்துக்கொண்டு தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருப்பவர் தான் திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இந்த ஜனவரி 9ஆம் தேதியை நாடக நகைச்சுவை நடிகர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.